மாமா என்ன மாமா? மாமா என்னாச்சு? ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு நாலா பக்கமா சுத்தி சுத்தி டிராமா போட்டுட்டு இருக்க? நான் என்ன ராம் போட்டேன்? ஏய் காலையில நீ அயன் பண்ணி வச்ச சட்டையை ஏன் நான் போடலன்னு உனக்கு தெரியாதா? உன் கையால நான் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன் முகத்துல முழிச்சாலே பாவம் நினைச்சிட்டு இருக்க. நீ அயன் பண்ணி வச்ச சட்டையை மட்டும் நான் போட்டுட்டு போயிடுவேனா? அதை வச்சு ஒரு டிராமா, அடுத்து டிஃபன் எடுத்துட்டு வரேன்னு ஒரு டிராமா. ஏய் ஐயோ அண்ணி, அதான் அவளுக்காக என் மேல இல்லாத வழியெல்லாம் போடுறாரு, என்கிட்ட சண்டைக்கு வராரு. இத பாரு, அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. இல்ல அத்தை, எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்குமோன்னு மனசு சொல்லுது. என் குழந்தை விஷயத்துல நான் பொய் சொல்றேன்னு சொல்றாங்க. நாளைக்கு நான் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் பொய் சொன்னதா சொல்ல போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா என் மேல நிறைய வீண் பழிய சுட்டுதான் போறாரு. நீங்க வேணா பாருங்க. பாரு, கட்டிட்டு வந்தவளை நல்லபடியா பாத்துக்கத்தும் இல்ல, இதுல வேற ஒருத்தையோட பழகிட்டு இருக்கானா? இல்ல அத்தை, நான் என்ன இத சொல்றேன் பாரு, நீ வேற ஏதாவது விஷயத்துல அவனை தப்பு சொல்லு, நான் நம்புறேன். இதையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஏமா, நிஜமா குழந்தை விஷயத்துலதான் உங்களுக்குள்ள பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது இருக்கா? நீ எதுவும் சொல்லாம இருக்கியா? வேற எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? சாப்பிடுவே நீ என்ன வழக்கத்துக்கு மாற தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்குவ? இல்லங்க, ராஜி டிராவல்ஸ்லயே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன, மயிலு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டா. கோமதி, நீ எப்பயும் போல எல்லாரும் கூடயும் சேர்ந்தே சாப்பிடு. அதெல்லாம் சரியா வராதுங்க. எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறமா உட்கார்ந்து சாப்பிடுறதா எனக்கும் தெரியும்.